ரைட். 10th ஒளியியல், 7th பார்த்தோம், 8th 9thலாம் பார்த்தாச்சு. அப்படியே ரீகால் பண்ணலாமா? ஒளிரும் பொருள் லூமினஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம், லைட்டுன்னு பார்த்தோமா? லூமினஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இயற்கையில் ஒளிரக்கூடிய ஒரே பொருள் எது? நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் அதில் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். ரைட். லைட் இல்லை அப்படின்னாக்கா அந்த ரூம் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். லைட் இருந்தால் தான் பார்க்க முடியும், வெளிச்சமாக இருக்கும். ரைட். லென்ஸு பார்க்க போகிறோம். ஆடி வேறு, லென்ஸ் வேறு. சரியா? கண்ணு கண்ணாடி தான் அது லென்ஸு. அதுலேயும் குழி ஆடி இருக்குது, குவி ஆடி இருக்குது. சரி, குவி லென்ஸு, குழி லென்ஸ், நார்மல் லென்ஸ் இருக்குது. சரியா? ரைட். நம்ம மனிதனுடைய கண் இருக்கு இல்லையா, அது இருபக்க குவியாடி இப்படி இருக்கும். மனிதனுடைய கண் லென்ஸ் இருக்குல்ல, கருவெளிக்கு நடுவில் நல்லா உத்து பார்த்துருக்கீங்களா? சின்னதாக ஒரு பிளாக்காக இருக்காது, ஒரு ஓட்டை, ஒரு இது இருக்கும். அது வழியாக தான் ஒளி போகும். அதான் லென்ஸு. அந்த லென்ஸோட இது என்னது? கருவெளிக்கு சென்டரில் இருக்கும் பாருங்க, ரவுண்டாக. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? இதாக பாருங்கள், இது கருவெளியில் சென்டரில் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இதான் அது. இது சைடில் நம்ம கண்ணனை வந்துட்டான் எடுத்து நடுவில் 2ஆக வெட்டி சைடில் காமிச்சிருக்கான். அந்த இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக காமிச்சிட்டான். ரைட். இதுதான் அது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார் இருபக்க குவி லென்ஸ். அதுமாதிரி நுண்ணோக்கி, தொலைநோக்கி, இதில் எல்லாமே எதை யூஸ் பண்ணுறாங்க? லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேமராவில் லென்ஸ். லென்ஸ் என்ன பண்ணும்? 99.9% ஒளியை அதன் வழியை ஊடுருவி அடுத்த பக்கம் போக வைக்கும். ஆடி அப்படியே ஆப்போசிட்டு, பட்டு எதிரொலிக்கும். அதான் ஆடி, மிரர். ஓகேவா? ரைட். ஒளியின் பண்புகள் அதை பற்றி பார்ப்போம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். கரெக்டாக? ஒளி எப்போது எந்த திசையில் போகும்? நேர்கோட்டில் செய்யும். ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, தேவையில்லை. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி, தண்ணிலாம் என்ன ஆகுது? ஊடகம். வளிமண்டலம் ஊடகம். வளிமண்டலத்தை தாண்டி போயிடுச்சு, சூரியன்லேருந்து வருதில்ல, நடுவில் இன்னும் ஒன்றுமே இல்லை. அப்போ வெற்றில இடத்துல என்ன ஆகும்? ஒளி பரவும். பட் சத்தம் இருக்கு இல்லையா, ஒளி சத்தம், அது வெற்றிலத்தில் பரவாது, ஊடகத்தின் வழியாக தான் போகும். ஊடகம்னா ஒளியை உருவாகாது. சரியா? அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது, காற்றில் ஒளியோட வேகம் எவ்வளவு? திசை வேகம். ஓகேவா? ரைட். ஒளி அலை வடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வெண். அலை வடிவில் நேற்று பார்த்தோம்ல, அதை பற்றி பார்ப்போம். இப்போ நல்ல வேலை வந்துச்சு, இப்போ எடுத்துடலாம், மறந்துட்டேன். நல்ல வேலை. இந்த ஆற்றல்லாம் இருக்குல்ல, அதை பதிவு செய்யும் பொழுது இசிஜி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். அது எவ்வளோ ஆற்றல், என்ன திசையில் போகுது, இப்படி இப்படி நீன்னு போகும். இப்படி தான் ரெக்கார்ட் ஆகும். எப்படி இருக்குது? அலையாக இருக்கா? அது மாதிரி இந்த அலை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு அலை வேவ், அலை நீளம், வேவ் லென்த்,
அடுத்தது வீச்சு, ரேஞ்சு, ஆம்பிளிடியூடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வீச்சு தான். அப்புறம் அதிர்வெண். நீங்கள் சிஸ்டமில் எதை இந்த மாதிரி அலையாக எனர்ஜி எல்லாமே இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பண்ணாலும் இந்த கேரக்டர்லாம் இருக்கும். அதிர்வெண், ஃப்ரீக்குவென்சி இங்கிலீஷில். அப்புறம் அலையோட வகை, அது நாளைக்கு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா குறுக்கலை, மின்காந்த அலை. என்ன அலைன்னு கேட்பாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்லான இந்த மின்காந்த அலை தான். அதில் நிறைய பேர் இருக்காங்க. மின்காந்த அலையில் நிறைய பேர் இருக்காங்க. ரேடியோ அலை, மைக்ரோவேவ் அலை, இன்ஃப்ராரெட்டு, விசிபிள், இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமாரே, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மின்காந்த அலைகள். இவை எல்லாமே என்னது? ஆற்றல். இவங்க எல்லாத்த மின்காந்த அலையினுடைய எல்லாருடைய வேகமும் எவ்வளோ சார்னா, லைட்டு வேகம் எவ்வளவோ அவ்வளோதான். வேகம்னு சொல்கிறத விட திசை வேகம், வெலாசிட்டி. இவங்க எல்லாத்தோட கண்ணுக்கு தெரியறது இருக்குல்ல, ஒளி அலை, இது நமக்கு தெரியும். இதுதான் கண்ணுக்கு தெரிகிறது. அதோட வேகம் எவ்வளவு? 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் எல்லாத்துக்கும். பட் அப்புறம் ஏன் சார் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அலை நீளம் மாறுபடும். அலை நீளம் மாறுபடும், அதனால் அதிர்வெண் மாறும். அதனால் வேறு வேறு கேரக்டர். ரைட், இப்போ பார்ப்போம். பிரேக் போயிட்டு வரீங்களா? என்ன பண்ணலாம்? பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ரைட். இல்லை இல்லை, இதை நான் நடத்திடுறேன். இதை மட்டும் இங்கே பாருங்க. இப்போ நான் இந்த கோடு சென்டராக ஒரு கோடு போடுறேன். இங்கே ஏரோ போட்டாச்சு. ஆற்றல் இந்த திசையிலேருந்து இந்த திசையில் செல்லுதுன்னு அர்த்தம். இப்போ லைட் அடிக்கிறேன். லைட் என்ன ஆகுது? இந்த திசையிலேருந்து இந்த திசை. இது ஆற்றல் பயணிக்கும் திசை. ஓகேவா? எனக்கு அந்த ஆற்றல் எனர்ஜி எப்படி ரெக்கார்ட் ஆகும்? பொருள் இல்லை, எப்படி ரெக்கார்ட் ஆகுனா எப்படி ரெக்கார்ட் ஆகும்? இப்படி ரெக்கார்ட் ஆகும். இசிஜி இருக்குல்ல, அது பாருங்கள், அப்படி இப்படி ரெக்கார்ட் ஆகிடும். இதில் ஒரு அலை அப்படின்னா என்ன சார்? ஒரு அலை இதிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, வந்துட்டு ரிட்டர்ன் அங்கேயே வந்துடணும் மேலே. இதான் ஒரு அலை. ஓகேவா? அல்லது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டு திரும்ப எங்கே வந்துடுது? அங்கேயே அதே கீழே. இதுக்கு பேர் தானே அது ஒரு அலை. ஓகேவா? அடுத்து அலை நீளம். அலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அலை நீளம் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானது அலை நீளம், வேவ் லென்த். ஓகேவா? அடுத்து ஆம்பிளிடியூடு, வீச்சு. வீச்சு இங்கிலீஷில் ஆம்பிளிடியூட். ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஆம்பிளிடியூட் எல்லாம் ஒன்று தான். மேலே போகுதில்ல அலை, அதிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு, அல்லது இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே உள்ளது, இது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தானே அது ஆம்பிளிடியூட். ஆம்பிளிடியூட். வீச்சு. அடுத்து இன்னும் ஒன்று என்ன இருக்குது? அதிர்வெண். ரொம்ப முக்கியமான ஆள். அதிர்வெண் அப்படின்னா என்ன சார்? ஒரு செகண்டில் இந்த பாயிண்ட்டை, ஏதோ ஒரு புள்ளியை, இந்த பாயிண்ட்டு ஒரு செகண்டில் எத்தனை அலை கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதானது அதிர்வெண்.
அதிர்வெண்ணுடைய வேவ் லென்த்துடைய அலகு மீட்டர் தான். நீளத்துடைய எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் தானே. வேவ் லென்த்துக்கு எஸ்ஐ அலகு மீட்டர் தான். ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அதிர்வெண் அதுக்கான எஸ்ஐ அலகு ஹெர்ட்ஸ். அந்த ஆள் பேர் ஹென்றி ஹெர்ட்ஸ். என்ன கண்டுபிடிச்சாரு? சரி, ஹெர்ட்ஸ். ஒரு ஹெர்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ சார் அப்படின்னாக்கா, ஒரு செகண்டில் இந்த புள்ளியை ஒரு அலை கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தானே அது ஒரு ஹெர்ட்ஸ். புரியுதா? ஒரு செகண்டில் இந்த புள்ளியை ஒரு அலை கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஹெர்ட்ஸு? ஒரு ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸ்னா எவ்வளவு? ஒரு செகண்டில் இந்த புள்ளியை 20 அலை முழு அலை கிராஸ் ஆகணும். ஒரு அலைனா என்னது? இதுலேருந்து இது. ஓகேவா? அதுக்கு பேர் தானே அது ஹெர்ட்ஸ். அதிர்வெண் ஹெர்ட்ஸ். ரைட். இப்போ நம்ம பார்த்தோம் எல்லா மின்காந்த அலைகள், இத்தனை மின்காந்த அலைகள் இருக்குது. இதுதான் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 இப்போ வரை கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படியே தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்படி உட்காருங்க. இவங்களுடைய எல்லாத்தோட வேகம் எவ்வளவு? லைட்டோட வேகம் என்னவோ அதான். லைட்டாக அதில் ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய விசிபிள் ரேஸ். எல்லாரோட வேகம் ஒன்று தான், பட் இவங்களுடைய அலை நீளம் மாறுபடும். இருக்கிறதுல அலை நீளம் எதுக்கு அதிகம் சார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸு. ஓகேவா? இதுக்கு தான் அதிகம். எவ்வளோ ஆமாம் வேவ் லென்த்து? 10⁻³ மீட்டர் இதோட வேவ் லென்த்து. ரேடியோ வேவ்ஸ். எல்லா கம்யூனிகேஷனுக்கும் நம்ம ரேடியோ வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட்டு, டிவி, சேட்டலைட்டு எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் எது? ரேடியோ வேவ்ஸ். 1000 மீட்டராம் இதோட ரேடியோ வேவ்ஸினுடைய அலை நீளம். ஓகேவா? அடுத்து மைக்ரோவேவ்ஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியலையே. ரைட். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறானுங்க. அப்ராக்சிமேட் ஸ்கேல் ஆஃப் வேவ் லென்த். இது மனுஷன் ஹைட்டுக்கு இருக்கும் வேவ் லென்த். அடுத்தது இது அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறானுங்க. சரி, ரைட், அதை விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. எடுத்துக்கோங்க. மைக்ரோவேவ் அதோ லெஃப்ட் சைட்லேருந்து எழுதிக்கோங்க. ரேடியோ வேவு, மைக்ரோவேவு, அது இன்ஃப்ராரெட்டு. அடுத்து விசிபிள் ரேஸ். விசிபிள் ரேஸில் யார் வருவாங்க? ஃபஸ்ட்டு வேவ் லென்த் அதிகம் ரெட்டு. அதனால தான் விப்ஜிஆரை நான் இப்படி எழுதுனேன். விப்ஜிஆர். இது கண்ணுக்கு தெரியக்கூடியதில் அதிக வேவ் லென்த் எது? ரெட்டு. இங்கே போட்டிருக்கா, படம் போட்டிருக்கானா? ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு, இண்டிகோ, வயலட். இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. ப்ளூ தான். பி. ஓகேவா? அப்புறம் ரைட் சைடு இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இன்ஃப்ரா ரெட்டு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோவேவ் கண்ணுக்கு தெரியாது, ரேடியோவேவ் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி அல்ட்ரா வயலட் அதுவும் கண்ணுக்கு தெரியாது. எக்ஸ்ரே கண்ணுக்கு தெரியாது, காமா ரே கண்ணுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி இந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்தாலும் நமக்கு தெரியாது, இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிறத மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். சார் வேவ் லென்த் நீங்கள் ஃப்ரீக்குவென்சி ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ எதில் இருக்கிறதுல வேவ் லென்த் அதிகம்? ரேடியோ வேவ்ஸ். விசிபிள் ரேஸில் எதுக்கு அதிகம் வேவ் லென்த்து? ரெட்டு. எதுக்கு? ரெட்டுக்கு. விசிபிள் ரேஸில். இது நமக்கு இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு தெரியும், அதுக்கு மேலாம் தெரியாது. நல்லா கருப்பாக போட்டு வச்சுருக்குறாங்க. இது இன்ஃப்ரா ரெட்டு. சரி, எங்கே யூஸ் ஆகுது சார் அப்படின்னு பார்ப்போம். ரேடியோ எங்கே யூஸ் ஆகுது? கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும். இன்டர்நெட்டில் இருந்து ஃபோன் பேசுகிறதுலேருந்து டெலிஃபோன், செல்ஃபோன் பேசுகிறது எல்லாத்துக்கும் எது? ரேடியோ வேவ்ஸ். டிவி எல்லாத்துக்கும் ரேடியோ, எஃப்எம்மு எல்லாமே இதுக்கு தான். எல்லாம் ரேடியோ வேவ்ஸ் தான். அப்புறம் ஏன் சார் ரேடியோ ஒன்று வச்சுருக்காங்க, எஃப்எம் ஒன்று வச்சுருக்காங்க? அது நாளைக்கு சொல்கிறேன். அடுத்து மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோ ஓவன் இருக்கு இல்லையா? மைக்ரோ ஓவன் அங்கே யூஸ் ஆகுது, வேறு எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோவேவ்ஸை.
இந்த மைக்ரோவேவ்ஸினுடைய கேரக்டர் என்ன சார் அப்படின்னாக்கா, கீழே பப்ஸ்லாம் சூடு பண்ணி தரான்ல, கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. எடுத்தாக்க மேலே பப்ஸோட மேலே வந்து சூடு கம்மியாக இருக்கும், முட்டையெல்லாம் பயங்கர கொதிக்கும். இந்த மைக்ரோவேவ்ஸை யார் அப்சர்வ் பண்ணிக்குவாங்கன்னா H2O மாலிக்யூல் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஈரம் எங்கே அதிகமாக இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். முட்டையிலலாம் ஈரப்போ தான் அதிகம், அதனால் அது சீக்கிரம் அதை அப்சர்வ் பண்ணோன்னே ஹீட்டாக மாறிடும். எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆயிரும், ஹீட்டாக தானே மாறும், ஹீட்டாக மாறிடும், ஹீட் ஆகும். அதுதான் அங்கே யூஸ் ஆகுது. அடுத்து இன்ஃப்ரா ரெட்டு, கண்ணால் பார்க்க முடியாது, ரெட்டுக்கு கீழே, இன்ஃப்ரானா கீழே, சரியா? சரி, பார்க்க முடியாது. எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? இந்த ரிமோட்லாம் இருக்கா? ரிமோட் இருக்குல்ல, அங்கே ஒரு பல்ப் இருக்கும் கட்டாயம் எல்லா ரிமோட்லேயும். பல்ப் இல்லைன்னா அது வேறு இதில் வைஃபையில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சரியா? இந்த பல்ப் இருக்கும். இந்த பல்ப்லேருந்து டிவிக்கு போகுது, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஆனால் அந்த லைட்டாக அமைஞ்சு எரியும், நமக்கு தெரியாது. ரிமோட் கண்ட்ரோல் எல்லாத்துலேயும் எது யூஸ் ஆகுது? இன்ஃப்ராரெட். அதேமாதிரி இருட்டில் விலங்குகள்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறான்ல, அது உடம்புல உள்ள வெப்பத்தை இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் போய் அப்சர்வ் பண்ணி அந்த உருவத்தை வரைஞ்சி கொடுக்கும் நமக்கு. அதனால தான் பாருங்கள், கேமரா இருக்குல்ல, சிசிடிவி கேமரா வச்சுருப்பான், நைட் மோடு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதில் ஒரு ரெட் கலரில் லைட் எரியும். அந்த பல்ப் எரியிறது மட்டும் தெரியும், அந்த இன்ஃப்ராரெட் ஆக்சுவலாக அது வந்து நம்ம மேலே போடும், அது நமக்கு தெரியாது. அது இன்ஃப்ராரெட் தான். அது இப்போ ரிமோட் சென்சிங்கு, ரிமோட் கண்ட்ரோல் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகிறது இன்ஃப்ராரெட். அடுத்து விசிபிள் ரேஸ் நமக்கு தெரியும். எப்படி எழுதணும்? விப்ஜிஆரை தலைகீழ எழுதினீங்கன்னா 6 ஃபஸ்ட்டு வரும், ஆரஞ்சு ரெண்டாவது, எல்லோ, ஓகேவா? ஏன் ரெட்டை டேஞ்சர் லைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க? வேவ் லென்த் அதிகம், ஓகேவா? இருக்கிறதுல வேவ் லென்த் கம்மி, அது விசிபிளில் வயலட், அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட். இது எப்படி? இன்ஃப்ரா ரெட்டு. அது மாதிரி இதோட இன்னும் ஃப்ரீக்குவென்சி அதிகமாகுது, அல்ட்ரானா ஃப்ரீக்குவென்சி அதிகம், சரியா? அல்ட்ரா வயலட். யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து வருதில்ல, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. யூவி ரேஸ்ன்னு தெரியாது, எக்ஸ்ரே தெரியாது, காமாரே தெரியாது. சூரியன்லேருந்து வருது, கண்ணுக்கு தெரியாது. அதில் பேண்டு வித்து இவ்வளோ இருக்கும். அல்ட்ரா வயலட் பேண்டு வித்து இவ்வளோ தூரத்துக்கும் அல்ட்ரா வயலட் தான். இதில் லோ ஃப்ரீக்குவென்சி, இந்த பக்கம் இருக்கிறது லோ ஃப்ரீக்குவென்சி. அது நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னாக்கா நமக்கு விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் உடம்புல. வெயிலில் போய் நடக்கணும், வெயிலில் நடக்காமல் சுற்றாதீங்க, வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெயிலில் போகணும். விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். விட்டமின் டி தான் எலும்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். என்ன தான் நீங்கள் கால்சியம் சாப்பிட்டாலும் எலும்பில் போய் ஒட்டாது. நம்ம சாப்பிட்ற கால்சியத்தை எலும்பில் போய் ஒட்ட வைக்கிறவர் யார்? விட்டமின் டி. முட்டையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால தான் பாருங்கள், யூரோப்பியன்ஸ்லாம் என்ன பண்ணுவான், போய் பீச்சில் போய் நம்ம ஊர் பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான், பீச்சில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். எதுக்கு? அங்கே சூரிய ஒளி கம்மி, விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்காக, ஓகேவா? யார்? லக்ஷ்மிகாந்த். ஓகேவா? ரைட். அதே ஹை ஃப்ரீக்வன்சி யூவி ரேஸ் வந்து நமக்கு டேஞ்சர், ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னாக்கா டேஞ்சரு, கேன்சர் இதெல்லாம் வரும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி யூவி ரேஸை யார் பிடிச்சிக்குவா? ஓசோன் படலம். வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் இருக்குது ஓசோன்? 3வது அடுக்குலையா? 2வது அடுக்கில் உயரத்தில் இருக்கும் ஓசோன் படலம். அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க, எல்லா கேள்வியே பதில் அதெல்லாம் 2வது. லைஃபுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், அது கூட தெரிஞ்சுக்காம நம்ம எப்படி வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறோம்? லைஃபுக்கு தேவை. அடுத்து 3வது, ஓகேவா? யூவி. அதான் யூவி ரேஸ்னால் அல்ட்ரா வயலட்டு, புற ஊதா கதிர்கள் தமிழில். இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து அகச்சிவப்பு கதிர்கள், ரேடியோ வேவுக்கு ரேடியோ வேவ் தான் நம்ம பிரச்சனை. அடுத்தது எக்ஸ்ரே. எக்ஸ்ரே எடுக்கிறாங்களா ஸ்கேன் பண்ணுறதுக்கெலாம், அது எக்ஸ்ரே. காமா ரேஸ், இது பயங்கரம், இருக்கிறதுலே பயங்கரமானது. ஃப்ரீக்குவென்சி காமா ரேஸுக்கு தான் அதிகம் இருக்கிறதுலே. இது எதுக்குன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க.
கேன்சர்னால் என்ன, வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய செல்லு தான், மென்டல் செல்லுன்னு வச்சுக்கோங்க. செல்லு பிரிதல்னால தானே வளர்கிறோம், புதுசு புதுசாக செல்லு உருவாகிட்டே இருக்குது. அதில் ஒரு செல் என்ன ஆயிரும், மூளை வளர்ச்சி குன்றி வந்துடும். அது நமக்கு தேவையான வேலையை செய்யாது, நிறைய என்ன பண்ணிடும், நம்ம நல்ல செல்லுக்கு தேவையான சாப்பாட்டெல்லாம் தின்னுபிட்டு இது நிறைய குட்டி போட ஆரம்பிச்சிடும், பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ லங்ஸ்னாக்கா நல்ல செல்லுனா என்ன பண்ணும், ஆக்சிஜன் எடுத்து நமக்கு உள்ளே கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் அனுப்பும். இந்த கேன்சர் செல் ஆயிடுச்சுன்னா அது அந்த வேலையை செய்யாது. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறந்துச்சுன்னா என்ன ஆகும், அதனால் வீட்டுக்கு ஏதாவது பலன், சாப்பிட்டு அது பாட்டில் குழந்த மாதிரி சுற்றி 50 வயசானாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு புரோஜனம் இல்லை. அது மாதிரி தான் அந்த செல்லு. ப்ளஸ் அது என்ன பண்ணிடுது, ஏதாவது குழந்தை பெற்றுக்க மாட்டான் அந்த குழந்தை, இது என்ன பண்ணும், பல செல்லாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதேமாதிரி மென்டல் செல்லு உருவாகிக்கிட்டே இருக்கும், அதோட வேலையை அது செய்யாது. அப்போ லங்ஸ் என்ன ஆயிரும், வேலையை செய்யலைன்னா ஒரு ஸ்டேஜில் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, அப்படியே டோட்டல் செல்லுக்கும் ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா எல்லா செல்லும் செத்து போயிடும். அப்படி தான் கேன்சரில் சாவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு உருவாகுதில் தேவையில்லாத செல்லு, மூளை வளர்ச்சி குன்றிய அந்த செல்லு உருவாகுதில், அது ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு 100,000 செல் இருக்கும் பொழுது அது மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த காமா ரேஸை அடிப்பாங்க. இதை ஹை ஃப்ரீக்குவென்சியாக, ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிகமான ஹீட் அது மேலே பட்டவுடனே என்ன ஆயிரும், அந்த காமா ரேஸ்லாம் அது மேலே பட்டவுடனே அந்த செல்லு, கேன்சர் செல்லுலாம் சாகும், கூட நல்ல செல்லும் சேர்ந்து சாகும். அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய காயில் கறி சாப்பிட சொல்லுவாங்க கம்பல்சரி. அதேமாதிரி முடியெல்லாம் கொட்டிடும். ஏன், அதிக ஹீட்டாக, ஃப்ரீக்குவென்சி அதிகம்லாம் காமா ரேஸுக்கு, அது மாதிரி. அதனால தான் அதேமாதிரி கவனிங்க, வேவ் லென்த்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் எனர்ஜி கம்மியாக இருக்கும். வேவ் லென்த்து சரி இப்படி வச்சுக்கோங்க, வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும். வேவ் லென்த்து என்ன ஆகுது, குறைய இங்கே பாருங்கள், வேவ் லென்த்து இங்கே பாருங்கள், இது வேவ் லென்த் அதிகம். அடுத்து என்ன, அது வேவ் லென்த்து குறைஞ்சிருச்சா, அடுத்து இன்னும் குறைஞ்சிருச்சு, இதானே லென்த்து, அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்க. அப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும், அதிகமாகும். இப்போ வேவ் லென்த்து அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும். அதே எனர்ஜி, இது ஃப்ரீக்குவென்சி. எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இந்த கான்செப்ட். அதனால தான் பாருங்கள், வீட்டில் நமக்கு தெரியும், அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியும், அப்பாவுக்கெல்லாம் பாட்டிக்கு அம்மாவுக்கெல்லாம் தெரியும், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும், ரெட் கலரில் எரியும், மஞ்சள் கலரில் எரியும், சாப்பாடு ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே அடுப்பு நல்லா எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும், வயலட்டில் இல்லைனா கலரே தெரியாது. அப்போ ஃப்ரீக்குவென்சி அதிகம், ரெட்டோட ஃப்ரீக்குவென்சி அதிகம், சீக்கிரம் சமையல் ஆகும். சரியா, யாராவது அம்மா சொல்லியிருக்காங்களா, அடுப்பு எரியும் பொழுது கேஸ் தீரப்போகுது, மஞ்சளாக எரியுது, சமையல் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, ஆனால் இது பேர் தான் தெரில. அதுதான் நம்ம ஸ்கூலில் வந்து கற்றுக்கிட்டு அதை போய் அங்கே லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஆனால் இவனுங்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அந்த நிறைய தடவை அதை பற்றி பேசியாச்சு. கேட்டு சுரக்காய் கறிக்குவான்னு சொல்லியே பழகிட்டானுங்க. ஏன்னா அதுங்க மனப்பாட குரூப்புங்க, அதுங்க கற்றுக்கிட்டு அப்படியே போயிடுச்சுங்க, நான் அறிவாளின்ட்டு. மண்டையில் ஆனால் ஒன்றும் இருக்காது, சொல்லிக்கிறது. ஆனால் மூளை வலிமை ஜாஸ்தினா என்ன அர்த்தம், அவங்க மட்டும் மூளையில் என்ன தம்பிள்ஸ் கட்டி அடிப்பாங்க? எல்லாத்துக்கும் இயற்கையாக அந்த மூளை தான் கொடுத்துருக்கு, சும்மா கதை விடுறது. அதான் எதுவாக நினைக்கின்றாய் அதுவாக மாற்றப்ப. ஃபஸ்ட்டில் சின்னதுலேருந்து என்ன, அது நீ அறிவு உனக்கு முட்டாள், உனக்கு வராதுன்னு சொல்லியே வளர்த்துறது. அப்புறம் அப்படிலாம் கிடையாது. நான் மட்டும்தான் அறிவாளின்னு சொல்லி வளர்த்தனாக்கா அவன் அறிவாளி ஆயிடுவான். அதான் உண்மை. சரியா? ரைட். அப்படி சொல்லி வளர்த்துட்டானுங்க. அதனால் மாற்றுங்க. ஃபிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறது. ரைட். இதாங்க என்னென்ன கதிர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வி, அதுக்குள்ளே நிறைய கேள்வி பார்த்துருக்கோம். சரியா? ரைட். அப்போ இருக்கிறதுல அதிகமான எனர்ஜி எதில் கிடைக்கும், காமா ரேஸ்.
அதனால தான் அந்த ரேவை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கேன்சர் செல்லெல்லாம் கொல்றதுக்கு. சரியா? ரைட், அவ்வளோதான். இதோட இருக்கட்டும். பிரேக் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து ஆரம்பிக்கலாம். ரைட், இப்போ கவனிங்க. ஒளியானது அலைவடியில் செல்வதால் அது அலைநீளம், அதிர்வெண், ஃப்ரீக்குவென்சி, வேவ் லென்த், இது 2 பண்புகளை பெற்றிருக்கும். ஓகேவா? சீனான்னு அர்த்தம் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அப்போது அலை நீளத்தையும் அதிர்வெண்ணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். எவ்வளோ இதோட அதிர்வெண் திசைவேகம் எவ்வளவு லைட்டுக்கு? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே. ஒளியின் வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு அலைநீளங்கள் பார்த்தோமா? எல்லாத்துக்கும் அங்கே பதில் அதிர்வெண்ணை கொண்டுருக்கும். கண்ணுறு ஒளி, கண்ணுறு ஒளினா விசிபிள் ரேஸ் இங்கிலீஷில், அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஊதா நிறம் குறைவான அலைநீளம். ஆமாவா? அதிர்வெண் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஊதானா என்னது? வயலட். சிவப்பு நிறம் அலைநீளம் அதிகம், கம்மி. சரியா? ரைட், குட். ஒளியானது இதுவேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் பொழுது, தண்ணி இருக்கா? தண்ணி வளிமண்டலத்திலேருந்து போகுது, தண்ணிக்கு போகுது, முகப்பு அடையுது. கொஞ்சம் லைட் நீங்கள் விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏன்னா அவன் பிரதிபலிக்கும். கொஞ்சம் ஊடுருவி உள்ளே போகும். அதான் சொல்கிறாங்க. பகுதி அளவு எதிரொலிக்கும், பகுதி அளவே விலகி செல்லும். அதனால தான் நீர்நிலை மேலெல்லாம் நீங்கள் போகும்பொழுது அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும். சூரிய ஒளி என்னாகும்? எதிரொலிக்கும். இந்த G20 மாநாட்டு கூட இந்தோனேசியாவில் நடந்துச்சு. ஒரு நீர்நிலைக்கு போயிருந்தாங்க. அப்போ பாருங்கள், எல்லா நாட்டுக்காரனும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? வெள்ளை கலர். நம்ம அறிவு ஜீவியை தவிர எல்லாருமே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஆனால் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், ஹீட் அதிகமாக இருக்கும். சரியா? நம்ம அறிவு ஜீவி மட்டும் என்ன பண்ணார்? கருப்பு கலர். அந்த அளவுக்கு அறிவு ஜீவி அவர். ஆமாம். ஆனால் அவன்லாம் அதை போடுறானே, நம்மளாவது வித்தியாசமாக தெரியணுமோ இதை எதுக்கு போட்டான்னு தெரில. ஆமாம். ஒளி விலகல் கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த விதி தெரியும் இல்லையா? இவங்கள்ட்ட என்னது? ஆமாம், அதாவது ஸ்னெல் விதி. இது sin I / sin R இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒளி விலகல் n. ஒளி விலகல் n மியோவாது. இது வளிமண்டலத்தில் ஒளியோட வேகம். இது மற்ற எந்த ஊடகமோ அதோட ஒளியோட வேகம். அதானது என்னது? மியாவா? மியாவ். ஆமாம். ஒளியோட திசை வேகம் ஒளி விலகல் எண் அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாகவும், ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும். ஒளியோட திசை வேகம். ஒரு ஒளிக்கதிரான அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தெலாம் பேசின கதை. அதெல்லாம் பேசியாச்சு, பல டைம் பேசியாச்சு. கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். கூட்டொளிக்கு எடுத்துக்காட்டியது வெள்ளை கலர் ஒளி. கூட்டொளி வார்த்தை இருக்கா? அதிகமான கலர் சேர்ந்தது, அதான் கூட்டொளி. ஏன்னா ஒளி விலகல் நடக்கும்பொழுது என்னாகும்? ஒற்றை நிற ஒளி மூலம், அதான் வெள்ளை கலரு. அடுத்தது கூட்டொளி மூலங்கள், காம்போசிட் லைட்டு. வெள்ளை கலர் வந்து காம்போசிட். ஒளி விலகல் அடையும். ஒளி விலகல் அடையும் பொழுது என்னாகும்? வெவ்வேறு அலைநீளம் கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு கலரும் என்ன பண்ணும்? ஒவ்வொரு விதமாக விலகல் அடையும். அப்போ பிரிஞ்சிருவாங்க. அதிக அலைநீளம் கொண்ட சிகப்பு கம்மியாக பெண்டாகும். அதேமாரி அலைநீளம் குறைய குறைய என்ன ஆகும்? அதிகமாக பெண்டாகும். அதானது 7 வண்ணமாக தோற்றுவிக்குது. அதான் விப்ஜிஆர் அந்த கதையெல்லாம் பேசின கதை இதெல்லாமே.
அவ்வளோதான். ஒளிச்சிதறல். ஒளி விலகல் அடைகிறனால என்ன ஆகுது? ஒளிச்சிதறல் ஏற்படும். படுகதிர் ஏதோ ஒரு டென்சர் மெட்டீரியல் உள்ளே பூந்து வெளியில் போகும்பொழுது என்ன ஆகுது? ஒளி சிதறல். ஒளிச்சிதறலில் 2-3 வகை இருக்காமா. மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல். மீட்சினா என்ன அர்த்தம்? பழைய நிலைமைக்கு வர்றது. மீட்சியற்றதுனா பழைய நிலைமைக்கு வராது. மீட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் வருது. இங்கிலீஷில் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், இன்எலாஸ்டிக். இது பழைய நிலைமைக்கு வந்துடும். எவ்வளோ எனர்ஜி உள்ளே போச்சோ வெளியில் வரும்பொழுது அதே அளவு எனர்ஜி வந்துடும். இதில் அப்படி கிடையாது. எவ்வளோ எனர்ஜி வந்துச்சோ அதோட கம்மியாகவோ அல்லது அதிகமான எனர்ஜியோ வெளியில் வரும். அதில் எத்தனை இருக்குது? அதில் இன்எலாஸ்டிக்கில் ரேலே, மீ, டின்டால், ராமன், இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சது. அவங்க பேரை வச்சுட்டாங்க. சிதறலையும் ஒளிக்கற்றையின் தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருக்குது. உள்ளே என்ட்ராவது ஒரு ஒளி. இதில் ஆற்றலினுடைய எஸ்ஐ அழகு என்னது? ஜூல். 10 ஜூல் உள்ளே என்ட்ராயிருக்கு. சரியா? அந்த தண்ணிக்குள்ளே வெளியில் சிதறால பிரிசம் சிதறல் அடைஞ்சு வெளியில் வருது. எல்லாத்தையும் கூட்டுறீங்க. 10 ஜூல் இருந்தது அப்படின்னாக்கா போன ஆற்றல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அப்படியே கிடச்சிருச்சின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே போன ஆற்றல் அப்படியே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? மீட்சி. எலாஸ்டிக். சரியா? எலாஸ்டிக் இருக்குல்ல, ரப்பரு. இழுத்து விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். பழைய நிலைமைக்கு போகலன்னா இன்எலாஸ்டிக். இது பிளாஸ்டிக்கு, மரம், அதெல்லாம் இன்எலாஸ்டிக் உள்ளது நேச்சர். மீட்சியற்ற சிதறல். சிதறலையும் ஒளிக்கற்றையின் தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின், சமம் இல்லாமல் இருக்கும். இப்போது 10 ஜூல் அளவுக்குள்ளே என்ட்ராகுது வளிமண்டலத்துக்குள்ளே அல்லது இந்த மேகத்துக்குள்ளே. வெளியில் வந்தது அதிகமாக 11 ஜூலோ அல்லது அதோட கம்மியாக 9 ஜூலோ வெளியில் வரலாம். அதுக்கு பேர் என்னது? மீட்சியற்ற சிதறல். சிதறலை உண்டாக்கும் துகள்களின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். சிதறலை உண்டாக்கக்கூடிய துகள்கள், அதோட தன்மை, அளவு. இப்போ வளிமண்டலம் சிதறலை உண்டு பண்ணும், ரொம்ப சின்னதாக இருக்கும். மேகம் அதோட என்ன ஆகும்? மாலிகுலு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஐஸ் கட்டியில் பட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஐஸ் கட்டி பெரிய பெரிய துகள்களாக இருக்கும். அந்த மாதிரி ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டின்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளி, இதெல்லாம் அவங்கவுங்க கண்டுபிடிச்சது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ராலே ஒளிச்சிதறல். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறளிக்கப்படுவதே ராலே ஒளிச்சிதறல் அப்படின்பாங்க. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த என்னென்னலாம் இருக்குது? நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த துகள்கள். அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கும். அதில் பட்டு என்னாகும்? லைட்டு சிதறடிக்கும். அதுக்கு பேர் என்னது? ராலே ஒளிச்சிதறல். விதி, அதுக்கான விதி ஏதோ சொல்கிறாரு. அதுக்கான விதி ராலே விதி. ஓர் ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலை நீளத்தின் வேவ்லென்த் இருக்குல்ல, நான்மடிக்கு. நான்மடினா என்ன அர்த்தம்? இருமடினா என்ன அர்த்தம்? x². ஓகேவா? நான்மடினா என்ன அர்த்தம்? 4. சரியா? அந்த ராலே சிதைவு சொல்கிறாங்க. எதிர்தகவில் அமையும். எதிர்தகவனா 1/. இது இது வந்து என்னது? மேலே பார்த்தோம் இல்லையா? அலை நீளம். இது பேர் என்னது? என்னடா? டால்டாவா? லேம்டா. பொய்யை தலைகளாக தூக்கி போட்டுரும். அதான் லேம்டா. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. இவ்விதிப்படி குறைந்த அலை நீளம் கொண்ட நிறமானது அதிக அலை நீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையும். புரிஞ்சுதா? அலை நீளம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அதிகமாக சிதறல் அடையும். அலை நீளம் அதிகமாக இருந்தாக்கா சிதறல் அடைக்கிறதுனா குறையும். அதனால தான் வானம் ப்ளூ கலராக இருக்கா? ஏன்? இங்கே நீங்கள் ரொம்பலாம் போகாதீங்க. நீங்கள் படித்ததை வச்சு பேசாதீங்க. இங்கே புரிஞ்சதை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நம்ம படித்ததெல்லாம் டுபாகூர்.
வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள், அதோட துகள்கள், டஸ்ட்டு பார்ட்டிகள், அதில் டஸ்ட்டு கூட இல்லை, வாயு துகள்கள் இருக்கு இல்லையா, அவங்க சிதறடிக்கிறாங்க. வெள்ளை கலரில் எத்தனை கலர் இருக்குது? 7 கலர் இருக்குது. அதில் அலைநீளம் கம்மியானது எது? ப்ளூ வயலட்டு. புரியுதா? இங்கே இந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்க? அலைநீளம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அதிகமாக சிதறடையும். அப்போ அந்த சின்ன டஸ்ட் பார்ட்டிகளில் பட்டு என்ன ஆயிடுது? ப்ளூ கலர் மட்டும் சிதறடிச்சு வெளியில் வருது. அதனால தான் ப்ளூ கலராக தெரியுது. புரிஞ்சுதா? அந்த ப்ளூ கலர் தான் எங்கே தெரியுது? ஆமாம், வானம் ப்ளூ கலராக இருக்கிறது காரணம் இதுதான். சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் பொழுது குறைந்த அலைநீளமுடைய நீல நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது. இதனால் வானம் நீல நிறமாக காணப்படும். யாரோட விதிப்படி? காலை. அதே சாயந்தரம் ரெட் கலராக ஆரஞ்சு கலராக இருக்கும். ஏன் சார் அப்படின்னாக்கா, பூமி இப்படி வட்டமாக இருக்கா, இப்போது பகல் நேரம்னா வச்சுக்கோங்க, பகல் நேரம் கரெக்டாக இங்கே மேலே இங்கேருந்து நேராக அடிக்கும் சூரியன். ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் ஆகி வரும், ப்ளூ கலர் மட்டும் சிதற அடிக்கப்படும். அதே சாயந்தரத்துலேயே பகல் என்ன ஆகும்? இங்கே இருக்கும் சூரியன், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகிறதுனால என்ன ஆகும்? அப்போ அதிக அலைநீளம் கொண்ட சிகப்பும் ஆரஞ்சு இதெல்லாம் வரும், மஞ்சள் அதெல்லாம் உருவாகும். காலையிலையும் சரி அல்லது சாயந்தரமாக இருந்தாலும் சரி வளிமண்டலம் ரொம்ப தூரத்தில் ட்ராவல் ஆகி வரும். பகல்னால் இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் ஆகும். அதனால் குறைந்த அலைநீளம் கொண்ட ப்ளூ கலர் மட்டும் சிதறடிக்கப்படும். சாயந்தரத்தில் என்ன ஆயிரும்? சூரியன் அந்த எண்டுக்கு போயிருதா, மேற்கு எல்லைக்கு. அதேமாதிரி காலையில் கிழக்கு எல்லை, ரொம்ப தூரம் வளிமண்டலத்தில் கிராஸ் ஆகி வரும். அதனால தான் சாயந்தரமும் காலையில் மட்டும் ரெட்டு ஆரஞ்சு, ஏன்னா அதிக அலைநீளம். எந்த விதிப்படி? ராலே சிதறல் விதி. சூரிய உதயம் மறைவின் பொழுது சூரிய ஒளியான நன்மைகள் இருப்பதை விட வளிமண்டலத்தை அதிக தொலைவு. ஓகேவா? இப்போது இன்னும் கூட ஒரு படத்தை வச்சு இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் மட்டும் இங்கே மேலே இருந்து போகும். இந்த அளவு திக்னஸ் மட்டும்தான் நம்ம வளிமண்டலம். இதுக்கு மேலே இதே மாதிரி திக்னஸ் இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ட்ராவல் ஆகி வரும். அதே சாயந்தரமாக இருந்தாக்கா இங்கேருந்து ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வரணும். திக்னஸ் அதிகம், வளிமண்டலத்தோட திக்னஸ். இது காலையில். அதே சாயந்தரத்தில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வரும். அப்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வர்றதுனால என்ன ஆகும்? ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகிறதுனால அதிக அலைநீளம் கொண்டதை நாங்கள் சிதறிக்கப்பட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? அதான் யாரோட எஃபெக்ட் இது? ஆமாம். எனவே நீல நிற ஒளியானது முற்றிலுமாக சிதலமடைந்து சென்று விடுவதால் குறைவாக சிதறல் அடைந்த சிவப்பு நிற ஒளியே நம்மை அடைகிறது. எனவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் பொழுது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. பகலில் பாருங்கள் சிவப்பாக இருக்காது. சரியா? ரைட். ஒளி சிதறல். அடுத்தது ராலே என்ன சொல்கிறாரு? வாயு அணுக்கள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள மூலக்கூறுகள் O2 H2 ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாலிகுல் சிதறடிக்கிறதா என்னது? ராலே ஒளிச்சிதறல். அடுத்தது ஒளிச்சிதறல். ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகள்களின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும் பொழுது ஒளிச்சிதறல் ஏற்படுது. புரியுதா? ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகள்களின் விட்டம். தெரியல? விட்டம் தான் ஒரு பார்ட்டிக்கல், அதோட விட்டம் ஒளிக்கதிரோட அலைநீளம் இருக்குல்ல, அலைநீளம் பார்த்தோம்னா அலைநீளம் தான் ஒரு அலை. போய் பாருங்கள், அலைநீளம் ரொம்ப ஒரு சில இதெல்லாம் என்ன இருக்கும்? மைனஸில் போயிருக்கும். 10⁻⁴ வேவ்லென்த் தானே, இதுதான் 1000, இதெல்லாம் -2க்கு போயிடுச்சு. -5 10⁻⁻5 இது அதோட போயிடுச்சு. கீழே போயிட்டே இருக்குது எல்லாமே அந்த மாதிரி. அப்போது ஆட்டம்னுடைய இது விட்டம் எதில் அளப்பாங்க? மாலிக்யூல் ஆட்டம்னுடைய விட்டம் நானோமீட்டர் தானே. நானோமீட்ரு எவ்வளோ? நானோமீட்டர்னா 10⁻⁻⁹. ஓகேவா? ரைட். அந்த மாதிரி. அப்போது
படும் கூடிய ஒளிக்கதிரோட அலைநீளம் இந்த சிதறடிக்கக்கூடிய துகளினுடைய விட்டத்துக்கு சமமாகவோ அதை விட அதிகமாகவோ இருந்தால் மீ ஒளிச்சிதறல் ஏற்படும். இச்சிதறல் மீட்சி சிதறல் வகையை சார்ந்தது. மீட்சின்னு அர்த்தம், எவ்வளோ போச்சு அவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிடும். மேலும் சிதறல் அளவானது ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது அன்று, அலைநீளத்தை சார்ந்தது இல்லைன்றான். வளிமண்டலத்தில் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்கள் மீச்சிதறல் ஏற்படுத்துகிறது. ராலே சிதறல் ஏற்படுத்துகிற யார்? கேஸ் பார்ட்டிக்கிள். மீச்சிதறல் ஏற்படுத்துகிறவர் யார்? டஸ்ட் பார்ட்டிக்கிள். இவங்கெல்லாம் தூசு புகையெல்லாம் இருக்குல்ல அவங்க. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீச்சிதறலே காரணம். மேகக்கூட்டம் வெள்ளையாக இருக்கா? ரொம்ப டென்ஸ் ஆயிடுச்சுன்னா டார்க் ஆயிரும். நார்மல் சின்ன மேகலாம் எப்படி இருக்கும்? வெள்ளையாக புகையாக இருக்கும், அப்படியே போகும். கேட்பாங்க மேகக்கூட்டம் வெண்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மீச்சிதறல். வெள்ளொலியானது மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் மீது படும்போது அந்நீர்த்துளிகள் அதனை நிறங்களை சமமாக சிதறல் அடைய செய்கிறது. சமமாக சிதறடிக்குது. அப்போ வெள்ளை கலரே தான் இருக்கும். உள்ள நிறைய கலர் இருக்குல்ல, எல்லாத்தையும் சமமாக சிதறடிக்குது. அப்போ என்ன ஆகுது? வெள்ளை கலரே வந்துடுது திரும்பவும். இதனால் சிதறல் அடைந்த அனைத்து நிறங்களும் ஒன்றாக சேர்ந்து வெண்மை நிறமாக மாறும். மேகக்கூட்டம் வெண்மையாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? மீச்சிதறல். வச்சுக்கோங்க, மீட்சி சிதறல் தான் மீச்சிதறன்றான். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம். கூழ்மத்துக்கு இங்கிலீஷில் என்ன? கொலாய்டா? அலாயா? கொலாய்ட். கொலாய்டு. அலாய் இல்லை. அலாய் என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகம் கலந்துங்கன்னா அலாய். இது கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? பால், புகை, ஐஸ்கிரீமு, கலங்கலான தண்ணி, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருக்கணும். சம அளவானது அந்த பொருள் முழுவதும் சமமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் அது கூழ்மம். டின்டால் ஒளிச்சிதறல். அடுத்தது சூரிய ஒளிக்கற்றையானது தூசுகள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தில் வழியே நுழையும் பொழுது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது. ஆமாவா? வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க, ஜன்னல் வழியாக ஒரு சின்ன ஓட்டை வழியாக என்னாகும்? லைட்டு உள்ளே வர்றது தெரியும், வெள்ளையாக தெரியும். அதில் பார்த்து நிறையா டஸ்ட் பார்ட்டிகள் புகையாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? என்னம்மா அஸ்வதி, பார்த்தது இல்லையா? இல்லை, ஓட்டு வீட்டிலலாம் இருக்கும், கூரை வீட்டிலலாம் இருக்கும். இல்லை வருங்க, தெரியுதா? இது மாதிரி பார்த்ததில்ல? சினிமாவில் பார்த்துருப்பீங்களே, சினிமாலே அது டஸ்ட் பார்ட்டிகள் பண்ணுவது. இதுக்கு பேர் தானே அது டின்டால் எஃபெக்ட். அறையில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசுகளால் ஒளிக்கற்றையானது சிதறளிக்கப்படுவதால் ஒளிக்கற்றை பாதை புலனாகுது. அதுக்கு முன்னாடி தெரியாது, வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியாது சூரிய ஒளியா. அந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகள் ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறளிக்கப்படுகிறது. டின்டால் ஒளிச்சிதறல், டின்டால் விளைவு எனப்படும். கூழ்ம கரைசல் பால், கூழ்ம கரைசல் தான். ஐஸ்கிரீம்லாம் இருக்குல்ல, பால், அதெல்லாம் கூழ்ம கரைசல். பால் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல். வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றைகளாக செல்லும் பொழுது அவற்றில் ஒரு பகுதி சிதறல் அடையுது. இணைக்கற்றையாக போகுது, ஒரு பகுதி மட்டும் சிதறல் அடையுது. சிதறல் அடைந்த கதிரானது படிகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உண்டாக்கியதாக இருக்கும். அதிர்வெண் இன்னும் அதிகமாக்குது. நார்மலாக அதுக்கிட்ட இருந்த அதிர்வெண்ணோட சிதறல் அடைஞ்ச இதில் வேணால் புதிதாக ஒரு அதிர்வெண் உருவாகுது. இதுக்கு பேர் தான் ராமன் ஒளிச்சிதறல்.
அதை பற்றி எதுவும் ராமன் விலையை பற்றி அவ்வளோவா நமக்கு சொல்லலை, விட்டுற வேண்டியதுதான். அடுத்து லென்ஸ். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஒளி சிதறல்ல, சரியா? மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல். இந்த மீட்சியற்ற சிதறல் தான் எத்தனை இருக்குது? 4. எது ராலே, மீஒலி, டின்டால். ராலே எங்கே இருக்குது? ப்ளூ கலராக சூரியன் பகல், வாயுக்களால். மீ ஒளி சிதறல் டஸ்ட் பார்ட்டிக்கல்னால, சரியா? டின்டாலு கூழ்மத்தில். ஓகேவா? வெரி குட். ராமன் மட்டும் நம்ம பார்க்கல, சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இதுவே அதிகம் கேட்பாங்க, அவ்வளோதான். லென்ஸுன்னா என்ன சார்? ஒரு பொருள் அதன் வழியாக என்ன ஆகணும்? ஒளி முழுவதும் ஊடுருவி செல்றதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் லென்ஸு. கண்ணாடியெலாம் என்னது? லென்ஸு, சரியா? இதில் குவி லென்ஸு, குழி லென்ஸு. கான்வெக்ஸு இப்படி இருக்கும். ஒரு பக்க குவி லென்ஸு, 2 பக்கமும் குவி லென்ஸ். நம்ம கண்ணில் இருக்கிறது என்னது? இருபக்க குவி லென்ஸ், 2 பக்கம் குமிஞ்சிருக்கும். ஓகேவா? குவி லென்ஸ். குழி லென்ஸு அப்படியே ஆப்போசிட்டு, குளிந்திருக்கு. குழி லென்ஸ். இருபக்க குழியும் இருக்குது. அப்படி. ஓகேவா? ரைட். இது என்னது? இருபக்க குவி லென்ஸ். பை கான்வெக்ஸ். இது பை கான்கேவ். பைனா 2ன்னு அர்த்தம். அந்த மாதிரி லென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? கண்ணு பிரச்சனைலாம் தீர்க்கிறது லென்ஸு. ஓகேவா? ரைட். இப்படி தான் நம்ம கண். இப்போ நம்ம கண்ணுகளுக்குள்ளே மையத்தில் லென்ஸ் பார்த்தோம்ல, அப்போ அது வழியாக போகக்கூடியதை இருபக்க குவி லென்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கண் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த படம் பின்னாடி விழித்திரை அப்படின்னு இருக்கும், அதில் போய் விழுகும். விழித்திரை, அந்த விழித்திரையில் அந்த படம் விழுகும். என்னம்மா அங்கே என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? 10th தான் அது. சரியா? கவனிங்க. இதான் பீப்புள், அந்த லென்ஸுக்கு பேர். சாரி, லென்ஸ் உள்ளே இருக்கா? பீப்புள் வழியாக போகும். அந்த ஓட்டைக்கு பேர் தான் பீப்புள், சென்டரில் இருக்கிறது. போனால் லென்ஸை கிராஸ் ஆகி போகும். அந்த லென்ஸ் என்ன பண்ணும்? இதான் வந்துட்டு ஆமாம் ரெட்டினாவா, அதில் போய் விழுகும். இந்த திரையில் போய் கரெக்டாக இந்த இடத்துல குவிக்கணும். இந்த திரை மேலே விழுந்தாக இங்கே உள்ள நரம்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகும் மூளைக்கு. ஓகேவா? ரைட். இதுதான். ஒருவேளை திரை மேலே விழுவாங்க முன்னாடியே குவிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணில் பிரச்சனைன்னு அர்த்தம். அல்லது அந்த குவிக்கிறத பின்னாடி இங்கே குவிக்கிற மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் கண்ணில் பிரச்சனை. இதுக்கு பேர் கிட்ட பார்வை. முன்னாடி குவிச்சா, சரியா? பின்னாடி குவிக்குது, இங்கே விழுகாமல் பின்னாடி விழுகுது, அப்போ என்ன மயன்னு தான் இருக்குங்க. ஃபோக்கல் பாயிண்ட் பின்னாடி போயிடுச்சு, அப்பயும் கண்ணு பிரச்சனை. அதுக்கு பேர் என்னது? தூர பார்வை. இங்கிலீஷில் நம்ம கிட்ட பார்வைக்கு சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, பார்த்துக்கலாம். சரியா? கிட்ட பார்வை இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னது? அது வேறு, புற விழுகிறது வேறு. லென்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். லென்ஸு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை. அது ஆக்சுவலாக அந்த லென்ஸ் என்னாகும்? சுருங்கி விரியறதுக்கான தன்மை இருக்கும். அந்த தசைகள் என்ன பண்ணும்? இழுக்கும். தசைகள் தான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். பயாலஜியில் பார்த்துருப்போம். ஆமாம். சரி, பார்ப்போம். இப்போ கிட்ட பார்வையாக இருந்ததுன்னா குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்களே, பவர் கிளாஸாக என்னமா அது? பவர். குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ட பார்வையை சரி செய்ய குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குழி லென்ஸ் என்ன பண்ணுனாக்கா, அது இங்கே பேலன்ஸ் வெளியில் இருக்கா, அது பேலன்ஸ் பண்ணி இதுக்கிட்ட கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? இதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல இது குவிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குழி லென்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும்? கொஞ்சம் தள்ளிட்டு போய் அங்கே குவிக்கும், தூரமாக கொண்டு போய் குவிக்கும். அதே தூர பார்வையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணி இங்கே தூரமாக குவிக்கிறத திரையில் கரெக்டாக அங்கே குவிக்கிற மாதிரி
அதை எடுப்பாங்க. பவர் பாயிண்ட் பார்க்குறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவி ஆரம், அந்த என்னது குவியாடி குழியாடி பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். அந்த ஆரத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இங்கே குவிக்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணாடி செட் பண்ணி கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ரைட். அப்போ இவ்வளோ தூரம் குவிக்குதுன்னு அவர் செக் பண்ணிடுவார். செக் பண்ணோன்னே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, லென்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு குவிக்கும். அதான் சொல்லுவாங்க, கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸு, எட்ட பார்வைக்கு குவி லென்ஸு. ஓகேவா? ரைட். அவ்வளோதான். சேம் அதே தான். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு வேண்டாம், அது மட்டும் நாங்கள் வச்சுக்கங்க போகணும். கிட்ட பார்வைக்கு என்ன லென்ஸு, எட்ட பார்வைக்கு என்ன லென்ஸ். குவி லென்ஸோட பயன்பாடுகள் ஒளிப்பட கருவியில் காணப்படுது. ஒளிப்பட கருவின்னா என்னது? கேமரா. ஒளிப்பட கருவியில் லென்ஸ் மாட்டுறாங்கல்ல, அது குவி லென்ஸ் தான். நம்ம கண்ணு மாதிரியே தான். உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுது. உருப்பெருக்குன்னா என்ன அர்த்தம்? சின்னதாக பெருசு பண்ணி. மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் சின்னதாக பெருசு பண்ணி காணும். மைக்ரோனா சின்னது. நுண்ணோக்கி, நுண்ணிய பொருளை பார்க்க பயன்படுதா நுண்ணோக்கி. அதில் என்ன லென்ஸ் யூஸ் ஆகுது? குவி லென்ஸ். நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிலையும் யூஸ் ஆகுது. டெலஸ்கோப்பு மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள். ஸ்லைடு ப்ரொஜெக்டரா, ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, ப்ரொஜெக்டர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. அதில் லென்ஸ் இருக்கும் பாருங்கள், லென்ஸுக்கு தான் வேலை. அதில் குவி லென்ஸு. சரியா? தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய இதுக்கெல்லாம் குவி லென்ஸ் யூஸ் ஆகும். ஓகே. அடுத்தது லென்ஸ் ஃபார்முலா ஏதாவது இருக்குமே? சரி, அதை விடுங்க, அப்புறம் பேசிக்குவோம். அடுத்தது குழி லென்ஸ். இந்த கதை தான். அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. பயன்பாடுகள். கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுது. தொலைநோக்கியில் பயன்படுது, கலிலியோ தொலைநோக்கியில். வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டில் இருக்கோம் இல்லையா, கதவு சின்னதாக வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உருவம் பெருசாக தெரியும். குழி லென்ஸ். அவனுக்கு உங்களை தெரியாது. முழுசாக கிட்ட பார்வையை சரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? ரைட். லென்ஸ் சமன்பாடு எங்கே இருக்குது பாருங்கள். இதை மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அதே கதை தான். இது எதுக்கான சமன்பாடு? மிரரோட சமன்பாடு பார்த்தோமா? 1/f ஃபோக்கல் பாயிண்ட் ஈக்குவல் டு 1/v. மைனஸாக போட்டிருந்தான் அதில், ப்ளஸ்ஸாக இங்கே மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. வேறு லென்ஸோட குவிய தொலைவு என்னென்ன அர்த்தம்? எங்கே குவிக்கும், அதோட அழகு என்னது? மீட்ரு. நீளம் தானே, நீளனாவே மீட்ரு தான். எஸ்ஐ அழகு மீட்ரு. லென்ஸோட திறன், அதுக்கான அழகு டயாப்டர். நோட் பண்ணிங்க. லென்ஸோட திறனுடைய அழகு என்னது? டயாப்டர். ஒரு டயாப்டர்னா எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 1/m. 1 டயாப்டர்னா எவ்வளவு? 1/m. 1/m ஒரு டயாப்டர். 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸோட திறன் தான் என்னது? ஒரு டயாப்டர். குவி லென்ஸோட திறனை வந்து நேர்குறியாக பாசிட்டிவில் எழுதணும். குழி லென்ஸை வந்துட்டு எப்படி எழுதணும்? நெகட்டிவ். சொல்கிறாங்களா? பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்குறாங்களா? கண்ணு பவர் என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு எவ்வளோமா? +2. சரியா? ஒரு சிலருக்கு நெகட்டிவாக இருக்கும். ஆமாம். மனிதனுடைய கண்ணோட அமைப்பு ரைட். வேறத்தால் 2.3 சென்டிமீட்டர் விட்டம் இருக்குது கண்ணோட விட்டம்.
சரியா? இப்படி இருக்குல்ல கண், குண்டா உருண்டையாக இருக்கும். கோழி, ஆட்டுத்தலை அதெல்லாம் இருக்கும் பாருங்கள். மீன் கண்ணை உடைச்சா எப்படி இருக்கும்? கொல கொலன்னு தண்ணி வரும் பாருங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி தான், இதெல்லாம் திரவம். ரைட். கண்ணில் உள்ள ஸ்க்ளீரா எனும் வலிமையான சவ்வினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகிறது. கண் முழுவதும் இருக்கக்கூடிய மேலே ஃபுல்லாக கவரான ஜவ்வுக்கு பேர் என்னது? ஸ்க்ளீரா. இந்த பாருங்க ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக கவராயிருக்கா? ஸ்க்ளீரா ஜவ்வு. அது ஆக்சுவலாக ஜவ்வு எப்படி இருக்கும்? அவ்வளோவா கடித்து சாப்பிட முடியாது. கண்ணில் உள்ள முக்கிய பகுதியை கார்னியா. இது விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிப்புக்கும் படலாம். இதுவே கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதியாக இதை நம்ம பயாலஜியில் டீட்டெயிலில் பார்த்துருப்போம். கார்னியாவை அடையும் ஒளிக்கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு விழி லென்ஸின் மீது குவிக்கப்படும். கார்னியா. இந்த கார்னியா இந்த கருவிழி இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு வெள்ளை வெளி படலாம். இது கருவிழி, இதெல்லாம் வெள்ளை வெளி. இதான் நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது வெளியில். கருவிழிக்கு மேலே ஒரு வெங்காயத்தாள் மாதிரி ஒரு இது இருக்கும். வெங்காயத்தை உரிக்கும்போது வெள்ளையாக ஒரு தோல் வரும் பாருங்க, வெள்ளையாக சின்னதாக ரொம்ப மெலிசா. அது இதுதான் கார்னியா. இதில் இருந்தால் நான் பீப்புளில் போய் ஒளி விலகல் அடைய வச்சு பீப்புளில் போய் விழுக வைக்கும். பீப்புள் வழியாக அங்கே போகும், லென்ஸுக்கு போய் லென்ஸிலேருந்து இங்கே குவிக்கும். இந்த கண் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே இறந்தவங்க, கண் தானம் பண்ணுறாங்க, கண்ணெல்லாம் நோண்டிட்டு போக மாட்டாங்க. இந்த கார்னியா மட்டும்தான் லைட்டாக மேலே வெங்காயத்தாள் மாதிரி உரித்து எடுத்துக்குவாங்க. ஒரு கண்ணிலேருந்து எடுத்தால் 2 பேர்த்துக்கு வச்சுருவாங்க. அதை 2ஆக உரித்து 2 பேர்த்துக்கு வைப்பாங்க. அப்போ 2 கண்ணில் ஒரு ஆளில் 2 கண்ணிலேருந்து எடுத்தால் அவ்வளோ இறந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தானம் பண்ணலாம். 4 பேர்த்துக்கு வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் வைப்பாங்க. 2 கண். ஏன்னா நிறைய பேர் கண்ணு தெரியாமல் இருக்கான். 1000 பேர் கண் எவனும் தானம் பண்ணுறதில்ல. நம்ம தான் முட்டா போயில. அப்புறம் அடுத்த பிறவியில் கண் இல்லாமல் சுற்றுவான், கண்ணை நோண்டி வித்துட்டாங்கன்னா கிராமத்தில் அந்த பழக்கம்லாம் இருக்குது. பாரு, அவங்க பையன் வந்துட்டு அவன் கண்ணை நோண்டிட்டான், ஐயோ பேயை வந்து நம்மளெல்லாம் தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு கிராமத்திலலாம் இருக்குது. மூட பழக்க வழக்கம். முட்டா போயில என்ன படித்து ஸ்கூலுக்கு போய் ஒன்றும் இல்லை, எவனும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு நாள் தானம் பண்ணால் இந்தியாவில் எல்லா கண் இல்லாத பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ரைட். அது மாதிரி அடுத்தது ஐரிஸ். நிறமுடைய பகுதி, நீளம், பழுப்பு. அந்த கருவிழி இருக்குல்ல, அந்த கலரில் இருக்கும். ஒரே கலராக இருக்காது எல்லாத்துக்கும். நீளத்துலேருந்து பழுப்பு, டார்க்காக இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி பச்சை நிறத்தில் காணப்படலாம். இது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனிமை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும். ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பாவையின் உள்ளே நிலையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்துது. எது? இந்த பார்ட், இந்த பாவை. இந்த கேமராவில் திருவாங்கள்ல, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வேலையை யார் செஞ்சுவா? இந்த ஐரிஸ். ஐரிஸ் தானே பார்த்தோம். ஐரிஸ் கலரான பகுதி. கண் பாவை. ஐரிஸோட மைய பகுதி ஒரு ஓட்டை, இந்த இடம். அது வழியாக தான் என்னாகும்? லைட்டு போகும். அந்த ஐரிஸை என்னது கண் பாவை, பீப்புள் இங்கிலீஷில். அந்த ஓட்டையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் யார்? ஐரிஸ். அப்போ எவ்வளோ ஒளி உள்ளே போகணும் போகக்கூடாதுன்னு அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். சுருக்கிறது, விரிவடைய செய்கிறது, சுருக்கிறது, இதெல்லாம். கண் பாவையிலேருந்து எங்கே போகும்? நேராக லென்ஸுக்கு போயிடும். கண் பாவை. விழித்திரை, ரெட்டினா பின்னாடி. இது விழிக்கோளத்தில் பின் உறுப்பு, உட்பரப்பு. மிக அதிக உணர் நுட்பமுடைய இப்பகுதியில், அதான் நரம்புகள்லாம் நிறையா இருக்கும். நரம்பு தானே அது உணர்ச்சி இது பண்ணுறது. இங்கே இருந்தால் என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷனை, அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் மூளை கொடுக்குறவர். அங்கேருந்தால் எடுப்பாங்க நரம்புகள். இங்கே என்ன மாதிரியான பிம்பம் இருக்கும்? தலைகளான மெய் பிம்பம். விழி லென்ஸ். இது கண்ணின் மிக முக்கியமான பகுதி. இது இயற்கையில் அமைந்த
குவிலென்ஸ் ஆகும். இருபக்க குவிலென்ஸ். இது பீப்பிள்லேருந்து லென்ஸுக்கு போய் தான் அங்கே போய் விழித்திரையில் போடும், ரெட்டினாவில். சிலியரி தசைகள். விழி லென்ஸ் ஆனது சிலியரி தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது. இந்த இது இவங்க தான் லென்ஸை சுருக்கிறது, விரிய வைக்கிறது. இவர் தான் சிலியரி தசைகள் தான். இந்த தசை ஒழுங்காக வேலை செய்யாட்டி என்ன ஆகாது, ஒழுங்காக கண்ணு தெரியாது. ஆனால் வயசானவங்களுக்கு கண்ணு ஒழுங்காக தெரியாது. என்ன காரணம், இந்த தசை ஒழுங்காக லென்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாது, முடியாது. அதனால் ஏன் அந்த செல்லாம் உருவாகிருக்காது, அல்லது ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டோம். பொருட்களின் தொலைவிற்கு ஏற்ப வெளி லென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள தசையில் உதவும். யார், சிலியரி தசை. அதான் செயல்படும் விதம், அதெல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். அருகில் உள்ள தொலைவில் உள்ள பொருட்களை காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை தான் அது விழி ஏற்பமை. லென்ஸ் என்ன பண்ணும், சுருங்கும் விரியும். இப்போ பார்க்குறீங்களா கேமரா, ஒரே லென்ஸை போட்டு எடுக்க முடியாது. பக்கத்தில் உள்ளதை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு லென்ஸ் மாற்றிக்குவோம், தூரமாக உள்ளது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சிலியரி தசைகள் என்ன பண்ணும், அந்த லென்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், குண்டாகும் நீளமாகும். அப்போ லென்ஸ் என்ன ஆகுது, அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். சரியா, அது இயற்கையாகவே நம்மக்கிட்ட உள்ளது. விழி லென்ஸ் ஆனது நெகிழும் தன்மை கொண்டது, ரிஜிட் கிடையாது, சுருங்கி விரிகிறது. ஜெல்லி போன்ற பொருட்களால் ஆனது. எது, விழி லென்ஸு. சிலியர் தசையில் தான் என்ன பண்ணும், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். சுருங்கி விரிவடையும் பொழுது லென்ஸும் வளையும் குவிய தொலைவும் மாற்றி அமைக்கப்படுகிறது. தொலையுள்ள பொருட்களை காணும் பொழுது சிலியர் தசைகள் விரிவடைந்து மூலம் விழி லென்ஸின் தடிமன் குறைஞ்சிரும், நீண்டுக்கிட்டு போகும். இது இழுத்தானா இது தடிமன் குறையும். இதனால் விழி லென்ஸ் குவிய தூரம் அதிகரிக்கப்பட்டு பொருள் தெளிவாக புலனாகிறது. குவிய தூரம்னா அதிகரிக்கப்பட்டு இங்கே விழுகும். தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கும்பொழுது, அது தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கும்போது தான் என்ன பண்ணுவோம், கண்ணை விரிச்சிட்டு பார்ப்போம். பக்கத்தில் உள்ள பொருளை சுருக்கி பார்ப்போம். ஆமாவா, அது மாதிரி. பார்வை நீட்டிப்பு. பார்வை நீட்டிப்புனா, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ செகண்டு அந்த எனக்கு அது தெரியும், கண்ணிலே நிற்கும். அந்த செகண்ட், அந்த டைமுக்கு அப்புறம் வர்றது தான் என்ன ஆகும், திரும்ப எனக்கு தெரியும். அதுக்கு நடுவில் இந்த ஒரு பொருளை நான் பார்த்துட்டேன், இந்த டைம் வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் தெரிவிங்க. அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒரு பொருள் கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் நம்ம கண்ணில் ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது பார்வை நீட்டிப்பு. ஒரு வினாடியை 16 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதான் என்னது பார்வை நீட்டிப்பு நேரம். இந்த செகண்டுக்குள்ளே வேறு ஒரு பொருள் நம்மளை கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. இந்த ஃபேன்லாம் ஓடுத வேகமாக ஓடிச்சுன்னா என்ன ஆகுது, ரெக்க. ஓகேவா. அதேமாரி ஃபிலிம் படம் ஓடுதில்ல, படம் ஓடுறது என்னது, ஒவ்வொரு ஃப்ரேமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அதோட வேகம் 16 செகண்டில் 1 அந்த வேகத்தில் போயிட்டுருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், ஒரு செகண்டில் 14 ஃப்ரேம் மூவ் ஆகும். 16 செகண்ட், ஒரு செகண்டில் 16 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா அதானது பார்வை நீட்டிப்பு. அப்போ படம் ஓடுதில்ல, அப்போ ஒவ்வொரு ஃப்ரேமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு செகண்டில் எத்தனை ஃப்ரேம் நகரும், 16 ஃப்ரேம் நகரும். அதான் படம் ஓடுற மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஓடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரெக்கார்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு கை ஒரு இடத்துல கீழே இருக்கும், அடுத்த கை கொஞ்சம் அடுத்த ஃப்ரேமில் வந்து மேலே இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் போது இன்னும் மேலே இருக்கும், அடுத்த ஃப்ரேமில் இன்னும் மேலே இருக்கும். இதை கடன்னு ஓடும்பொழுது நான் கையை வேகமாக தூக்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சதா. கேள்வி என்ன வரும், பார்வை நீட்டிப்பு எவ்வளோன்னு கேட்பாங்க இங்கிலீஷில். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ஓகேவா, பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், பார்வை நீட்டிப்பு.
இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடி விட குறைவாக இருந்தால் மனித கண்ணால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. அதுக்கு கீழே அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது அது பொருள். கண்ணின் அண்மை புள்ளி மற்றும் சேய்மை புள்ளி எவ்வளோ பக்கத்தில் இருந்தாக்கா, மினிமம் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாக்கா நமக்கு கிளியராக கண்ணு தெரியும். சரியா? அதுக்கு பேர் தானது அண்மை புள்ளி, இங்கிலீஷில் நியர் பாயிண்ட். நியர் பாயிண்ட். அதே தூரம், சேய்மைனா தூரம்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் நல்லா இருக்கிற கண்ணு? எல்லையே கிடையாது. ஆமாவா? நட்சத்திரம் எங்கே இருக்குது? நிலா எங்கே இருக்குது? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தூரம்? 3 லட்சம் சம்திங்கா? எத்தனை லட்சம் கிலோமீட்டரு? 3 லட்சம் சம்திங் தான் இருக்கும். சூரியன் 5 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தெரியுதா ரெண்டுமே நமக்கு? நட்சத்திரம் எங்கேயோ கிடக்குது, எவ்வளோ ஒளியாண்டு, அதெல்லாம் தெரியுது நமக்கு. அப்போ சேய்மை புள்ளி என்னது நம்ம கண்ணுக்கு? நல்லா இருக்கிற கண்ணுக்கு எல்லையே கிடையாது, இன்ஃபினிட். அண்மை புள்ளி எவ்வளவு? 15 சென்டிமீட்ரு. 15 சென்டிமீட்டருக்கு இல்லை வச்சிங்கன்னா தான் கண் நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி வைங்க, கை தெரியும், கை வச்சுக்கோங்க. கை ஆனால் கிளியராக ரேகையெல்லாம் தெரியாது. 25 சென்டிமீட்டர் தள்ளி வைங்க, நல்லா தெரியும். கேள்வி இதெல்லாம் கண்ணோட குறைபாடு. மையோப்பியாமா என்னது? கிட்ட பார்வை என்னது? மையோப்பியா. அது சரி செய்கிறதுக்கு பயன்படுறது என்ன லென்ஸு? குழி லென்ஸ். கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. கிட்ட பார்வைக்கு குழி, எட்ட பார்வைக்கு குவி. ஏன் கிட்ட குழி தோண்டி எட்ட குவிக்கணும்? மண்ணை தூரமாக குவிக்கலாம், திரும்ப மண்ணெல்லாம் எங்கே விழுந்துடும்? குழிக்குள்ளேயே விழுந்துடும். அது ஒரு பழமொழி, அதை லிங்க் பண்ணி நம்மளும் கற்றுக் கொடுத்துறாங்க. எந்த காலத்தில் உருவாக்கினான்னு தெரியல. 1835 முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை அப்படியே தொடருது. சரியா? அங்கே பாருங்கள், கிட்ட பார்வை. இதான் திரை, விழித்திரை. அதில் போய் விழுவா, முன்னாடி விழுந்துருச்சு. அதை என்ன பண்ணுறாங்க? குழி லென்ஸை பயன்படுத்தினாங்கன்னா இங்கே விழுகிற அங்கே போய் விழுச்சு, அவ்வளோதான். ஓகே. அது எட்ட பார்வை. எட்ட பார்வைன்னு அர்த்தம்? குவிய தொலை அதை தாண்டி போயிடுச்சு, இங்கே ஸ்க்ரீனில் விழுகாமல் அங்கே இருக்குது. அதை என்ன பண்ணுறோம்? குவி லென்ஸ் வச்சு கண்ணாடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் குவியுது அப்படின்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. அதான் கண்டாக்டரோட வேலை. ஓகேவா? ரைட். மெட்ரோஃபியா. தூரப்பார்வைக்கு என்னது? மெட்ரோஃபியா. மியோப்பியா, மெட்ரோபியா. அடுத்தது பிரஸ்பயோஃபியா. அது ஒரு நோய் இருக்காமா. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, வயது முதிர்வு காரணமாக வருது. சிலிரிய திசை தான் என்ன பண்ணும்? லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும், அது வீக் ஆயிரும். நெகிழ் தன்மையை இழந்துருது. அது என்ன? ஜெல்லி மாதிரி தானே, அது ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சுருங்கி விரியாது, ரிஜிட் ஆயிரும். இதெல்லாம் காரணம். இதுக்கு பேர் வயது முதிர்வு தூரப்பார்வையாமா. ப்ளஸ் பயோஃபியா. இப்படி கண்ணை வச்சுட்டு பார்ப்பாங்க பாட்டிலாம். ஆமாவா? அடுத்தது சில மனிதர் ஒரே நேரத்தில் கிட்ட பார்வை தூரப்பார்வை ரெண்டுமே இருக்கும், ரெண்டு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இரு குவிய லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பைஃபோக்கல். மேற்புறம் குழி லென்ஸ் இருக்குமாமா, கீழ்ப்புறம் குவி லென்ஸ் இருக்குமாமா, பைஃபோக்கல் லென்ஸ். அடுத்தது பார்வை சிதறல் குறைபாடு. மயமயனே தெரியும் கண்ணு, அதுக்கான காரணம் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகள் என்ன பண்ண முடியாதான், சரியாக பார்க்க முடியாது. இது ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. கண்புரை, கார்னியாவில் உருவாகும் புண்கள். கண்புறா சொன்னீங்களா, அது இதுதான். இதுக்கு பார்வை சிதறல் குறைபாடு காரணம் இது. கார்னியாவில் புண் ஏற்படுறது, காயம், விழியினுடைய மேற்பரப்பில் காயம், அதாவது எரிச்சல் கிரிச்சல்லாம் அலர்ஜி இருக்கு இல்லையா, டஸ்ட் அலர்ஜி, அது மாதிரி. உருளை லென்ஸ் மூலிமா அதை சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் மூலிமா அதை சரி பண்ணுறாங்க. எதை?
இந்த பார்வை சிதறல் குறைபாட்டை. ஏ ஸ்டிக்மேட்டிசம். நுண்ணோக்கி, எளிய நுண்ணோக்கி. ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கிங்க. 2-3 லென்ஸ் வச்சிங்கன்னா நான் கூட்டு நுண்ணோக்கிங்க. ரொம்ப தூரத்தில் உள்ளலாம் 2-3. அதேமாதிரி தொலைநோக்கி, எளிய தொலைநோக்கி, கூட்டு தொலைநோக்கி. நுண்ணோக்கியில் எது பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம், குவி லென்ஸ். நான் இங்கே படத்தை பார்த்தே சொல்லிடலாம். இரு பக்க குவி லென்ஸ், அவ்வளோதான். எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. இது கடிகாரம் பழுது பார்க்குறவர், ஆபரணம் செய்கிறவங்க, அதெல்லாம் யூஸ். சிறிய எழுத்துக்களை பழிக்க, பூக்கள் மற்றும் பூச்சிகள் பாகங்களை உற்று நோக்க எளிய நுண்ணோக்கி. ஒரே ஒரு இருபக்க குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கூட்டு நுண்ணோக்கி, ஒன்றுக்கு மேற்பட்டது. ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் வேணாம், விட்டுருங்க. நகரும் நுண்ணோக்கி, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நகரும் நுண்ணோக்கி 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் பண்ண முடியுமா? 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும்? 10 மில்லிமீட்ரு. ரைட், ஓகே. வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது எது? அப்போ வெர்னியரை வச்சு என்ன பண்ணலாம்? 0.01 மில்லிமீட்டர் இது பண்ணலாம். ஆமாவா? ஸ்க்ரூ கேஜ் 0.1 வந்து வெர்னியரா, அது 0.01 மில்லிமீட்டர், அதை சொல்லி இது பண்ணிக்கங்க. ரைட். ஆனால் வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதாமா நகரும் நுண்ணோக்கி. தொலைநோக்கி, தூரத்தை பார்க்குறது. ஒளி விலகல் தொலைநோக்கி, ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி, 2 இருக்காமா. லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கிகள், இதெல்லாம் வந்து என்னது? லென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஒளி விலகல் தொலைநோக்கி, இதெல்லாமே ஒளி விலகல் தொலைநோக்கி. ஒளி எதிரொலிப்பு ஆடி யூஸ் பண்ணுறாங்க. ஆடி இருக்குல்ல, கண்ணாடியில் பட்டு இன்னொரு ஸ்க்ரீனில் படும், அது எதிரொலிப்பு தொலைநோக்கி. எதெல்லாம்? கிரிகேரியன், நியூட்டனு, கேஸ்க்ரெயின், இதெல்லாம் வந்துட்டு என்னது? ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி. கேட்பாங்க, ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. வானியல் பொருள்கள், நிலப்பரப்பு தொலைநோக்கிகள். நிலப்பரப்பில் என்ன பண்ணலாம்? தொலைநோக்கி வச்சுருக்கோமா, பைனாக்குலர். அதெல்லாம் வந்து என்னது? நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் வர பொருளை பார்க்குறது. அதெல்லாம் வானியல் தொலைநோக்கி. என்னது? மேலே நிலாவோட தரை, சூரியனோட தரை, விண்பொருட்கள், அதான் செலஸ்டியல் பாடிஸ், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், அதான் இதெல்லாம் பார்க்குறது யூஸ் ஆகுது. நிலப்பரப்பு நம்ம பக்கத்தில் உள்ளதை பார்க்குறது, இதெல்லாம் தொலைநோக்கி நன்மைகள். இதை நீங்களே படிச்சுக்கோங்க. லென்ஸ் சமன்பாடு இது உருப்பெருக்க சமன்பாடு. லென்ஸோட திறன் இது. ஆழிச்சமன்பாடு என்னது? இங்கே ப்ளஸ் வருமா? ரைட். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு வழியில். ஏபிசிடி என்ற 4 பொருள்களில் ஒளி விலகல் எண்கள் முறையே. இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? 1.31. ஓகேவா? ஒளி விலகல் எண் கம்மியாக இருந்தால் திசை வேகம் அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். 31ன்னு சொல்லக்கூடாது, புள்ளிக்கு அப்புறம் வர நம்பரை 3.1 தான் சொல்லணும். 31னா முழு 31 இருக்குதுன்னு அர்த்தம். 31 கேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
பொருளின் அளவிற்கு சமமான தலையிலான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு குழி லென்ஸில் எது? ஈரலா தொலைவில் வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்னதாக புள்ளியாக தெரியும், புள்ளி தெரியும். 2F 2Fனா எது? சி பாயிண்ட்டு, வட்டத்தோட மைய புள்ளி. ஓகேவா? இது சி. ஓகேவா? இதானே? ஆமாம், இதுதான் கரெக்டு தான். தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும் பொருளோட அளவிற்கு. அப்போ 2F தான் கரெக்ட். 2Fனா என்னது? சி. இது பி, இது எஃப், இது ஃபோக்கல் பாயிண்ட்டு. இதுதான் சி. மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டம் படும்போது குவிலென்ஸ் ஆனது விரிக்கும் கற்றைகளை உருவாக்கும். எங்கே வச்சுருக்காங்க? முதன்மை குவியத்தில் ஃபோக்கல் பாயிண்டில் வச்சுருக்காங்களாம். இதை விட்டுருங்க, அது பேசிக்கும். குவிலென்ஸ் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஷ் மதிப்புடையது. குவிலென்ஸ் உருப்ப என்னது? நேர்குறி. குவிலென்ஸ் தான் என்னது? மைனஸ். ஒரு குவிலென்ஸ் ஆனது மிகப்பெரிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம். இல்லை, இதை நம்ம பார்க்கல, விட்டேன். இது வேணான்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு எவ்வளவு? ஒரு டயாப்டர் -4Dயா? அதன் குவிய தொலைவு எவ்வளவு? 4 மீட்ரு. ஆமாவா? ஒரு டயாப்டர்னால் எவ்வளவு? 1 மீட்டர் தானே? அப்போ 4 மீட்டர். 40 கிடையாது, 4D 4 மீட்டர். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோன்றுகிறது. கிட்டப்பார்வை விழித்திரைக்கு முன்பாகவே தோன்றும். ஓகேவா? ரைட். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். சொல்லகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ். சின்ன எழுத்தை படிக்கணும், என்ன வேணும்? குவிலென்ஸ் வேணும். என்னது? குவிலென்ஸ். ஆனால் இதில் 10 சென்டிமீட்ரு வச்சுக்கோங்க. ஒரு முப்பட்டகத்திற்கு வழியே செல்லும் நீளம் பச்சை. இது வேண்டாம், விட்டுருங்க. ஒளி செல்லும் பாதை டேஷ் என அழைக்கப்படுகிறது. கதிரா? கதிர், ரே. ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஒன்றை விட ஒன்று எதுக்கு? காற்று சொல்ல வளிமண்டலம். படுகிற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறந்த ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் மீட்சி சிதறல். மீட்சி எலாஸ்டிக். ஒரு ஆலை சிதறல் வெளிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஷின் 4 மடிக்கு எதிராக இருக்கும். அலை நீளத்தும் நம்ம தானே ஒய்யை கவுத்து போட்டு தானே பவரில் 4 போட்டோம். 1 என்னது? எதிர் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் டு அலை நீளம். டேஷ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்து. யார்? ஐரிஸ். ஐரிஸ் தானே? அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறைந்த ஊடகத்தில் இருப்பதை விட அதிகம். அப்படியா? தவறு. லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. ஆமாம், கரெக்டு. விழி லென்ஸை குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. ஆமாம், திறன் அதிகரித்தான்னா தூரமாக போய் விழுகும். அதான் காரணம். கரெக்டு. குவி லென்ஸானது எப்பொழுதும் சிறிய மாயபிம்பத்தை உருவாக்கும். சரியா? தப்பு. ஒரு பாயிண்டில் மட்டும் என்னாகும்? பெரியது.
பெரிய நேரான பிம்பத்தை உருவாக்கும், மாய பிம்பத்தை உருவாக்கும். கரெக்டா? ரெட்டினா கண் பாவை, சிலிரிய தசைகள், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, ஊடகத்தின் ஒளிவிலகல் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும். சரியா? சரியா தவறா? சரி. ஊடகத்தின் ஒளிவிலகல் ஒளியின் திசை வேகத்திற்கு எதிர் தகவல் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். விழி லென்ஸ் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைவாக தோன்றுகிறது. விழி லென்ஸின் குவிக்கு திறன் அதிகரிக்கிறனால கிடையாது, பத்தாதனால. குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை செய்யலாம். கரெக்ட், 2 மட்டும் கரெக்ட். இதோட எது ஓவர்?